ராதே கிருஷ்ணா. மார்கழி மாசம் 19வது நாள். திருப்பாவை 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சசைனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்க்கிறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் எத்தனை ஏலும் திரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் அவ்வளவு அழகா திவ்ய தம்பதிகள் 2 பேரையுமே எழுப்புறார். சுவாமி மட்டும் தனியா வந்தாலும் பெரிய சுகம் இல்லை, தாயார் மட்டும் கிருப பண்ணாலும் போதாது. இவா 2 பேரும் சேர்ந்துட்டா அப்படின்னா ஆனந்தத்துக்கு குறைவேது. ஒரு குழந்தை இருக்கு, அப்பா அம்மாவோட சேர்ந்து வெளில போறது, அதோடைய ஆனந்தத்தை என்ன வார்த்தையில் நீங்க வர்ணிக்க முடியும் சொல்லுங்க? ஒரு கையை அப்பாவை பிடிச்சுட்டு இருக்கா, ஒரு கையை அம்மா பிடிச்சுட்டு இருக்கா, நடக்கிறதுனா அதுக்கு ஒரு துள்ளல் இருக்கும், அது ஒரு சந்தோஷம். அதுபோல இந்த ஜீவர்களுடைய சரியான தாயும் தகப்பனும் அப்படின்னா திவ்ய தம்பதிகளான தாயாரும் பெருமாளும் தான். தாயாருக்கும் பெருமாளுக்கும் போட்டி உண்டாம் எப்பொழுதுமே. நான் கிருப பண்ணுவேன், நீ கிருப பண்ணுவ அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டி போட்டுன்னு தான் கிருப பண்றாளாம் நமக்கு. அப்ப அதை அனுபவிக்கணும். ஆண்டாள் சொல்ற அதை அனுபவி அப்படின்ற. ராவண ஜாதி இல்லை. இந்த ராவணனுக்கு என்னன்னா தாயாரையும் பெருமாளையும் பிரிச்சு தனித்தனியா அனுபவிக்கணும்னு ஆசை. ஆஞ்சநேயர் ஜாதி மாதிரி இருக்கணும், தாயாரும் பெருமாளையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கணும். சேர்த்தி அப்படின்னு காஞ்சிபுரத்துலலாம் வரதராஜனும் பெருந்தேவி தாயார சேர்ந்துட்டான்னா அழகு சொட்டும். ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளும் ரங்கநாயகியும் சேர்றதுன்னா அது ஒரு தனி அழகு, கூடுதல் விசேஷம். அந்த மாதிரி ஆண்டாள் நப்பின்னை பிராட்டிய துயிலெழுப்பினவள் பின்னாடியே கண்ணனுக்கும் துயிலெழப்பாடுறார். அவ 2 பேரும் சேர்ந்திருக்கிற இருப்பை பார்த்து அனுபவிச்சு பேசுறார். அது ஒரு சுகம்தான் வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல அழகான ஒரு ஜோடி இருக்கு. இந்த ஜோடி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவாளா இருக்கானா அவளை பார்க்கறதே ஒரு சுகம். அழகுலையும் சரி, குணத்திலையும் சரி, செயல்கள்லையும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுருக்காங்கன்னா எப்படி இருக்கா ஒரு ஜோடி, இப்படிதானே இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டாள் கிருஷ்ணனும் நப்பின்னை பிராட்டியும் சேர்ந்திருக்கிற சேர்த்தியை பார்த்து சந்தோஷப்படுறார். ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். இது சொல்லும் பொழுதே ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனால ஆண்டாள் எழுப்புறா. 2 பேரும் படுத்துட்டு இருக்காளாம் சயன அறையில. பெருமாளுடைய திருப்பள்ளி அறையே அழகுதான். இந்த சயன கிரகம், அந்த கட்டில், அதுல போட்டிருக்கிற மெத்தை, அங்க வைக்கக்கூடிய பால் சொம்பு எல்லாமே அழகு. துவாரகையிலெல்லாம் கண்ணன் தூங்குறதுக்கு முன்னாடி அழகா அவனுக்கு சொக்கட்டான்லாம் விளையாட விடுவா. அழகா தாயக்கட்டையோட அந்த இதெல்லாம் வச்சு, காயின்லாம் வச்சு, வெள்ளியில தாயக்கட்டையை உருட்டி அழகு. பெருமாளை வேலை பண்ணி தூங்க வைக்கிறது அழகு. காத்தலான திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புறது அழகு. அழகு பகவத் அனுபவத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுக்கறா நம்ம பெரியவா. பண்ணி வச்சிருக்கா. நீங்க ஜஸ்ட் என்ஜாய் பண்ணா போதும். இந்த புஷ்டி மார்க்கம்னு ஒன்று உண்டு. மகாபிரபு வல்லபாச்சாரியருடைய சம்பிரதாயம். ஸ்ரீநாத்ஜி இருக்கான் இல்லையா, அந்த ஸ்ரீநாத்ஜியை கொண்டாடக்கூடிய சம்பிரதாயம் ராஜஸ்தான்ல இருக்கான் ஸ்ரீநாத்ஜி. அந்த ஸ்ரீநாத்ஜியுடைய
ஆச்சரியமான சம்பிரதாயம். புஷ்டி மார்க். அவ அந்த கிருஷ்ணனை கொண்டாடுறத பார்க்கணுமா, அவனுக்கு ட்ரெஸ் போடுறத பார்க்கணுமா, அவனை எழுப்புறத பார்க்கணும். அச்சோடி அப்படி இருக்கும் சுவாமிய. அது நிஜமாவே அனுபவிக்கணும். ஆனால் ராதையும் கிருஷ்ணனையும் சேர்ந்து அனுபவிக்கிறார். குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டிலின் மேல். அழகா அவ படுத்து இருக்கிற சயன கிரகத்துல குத்து விளக்கு எரியறதான் மங்களகரம். பகவான் தாயாரும் எப்பொழுதுமே மங்களமானவர்கள். அதெல்லாம் சுவாமி அறையில் அழகா ஒரு விளக்கு ஏற்றுவோம். அது பார்க்கும்பொழுதே ஒரு தெய்வீகம் இருக்கா இல்லையா? குருவாயூரப்பன் கோவில் எல்லாம் பார்க்கணும். அந்த சின்ன சின்ன விளக்குடைய வெளிச்சத்துல அந்த குஞ்சு குருவாயூரப்பன் பிரகாசிக்கிற சொடி அப்படின்னு இருக்கும். அதனாலே அந்த குத்து விளக்குக்குன்னு ஒரு அழகு இருக்கத்தான் செய்யறது. எலக்ட்ரிக் லேம்ப் எல்லாம் வந்துடுத்து, மெழுகுவர்த்தி எல்லாம் கூட ஏத்துறாங்க நிறைய பேர். பட் ஆனா அந்த குத்து விளக்கு அப்படின்றது அதனுடைய டிசைன், அதுல அந்த 5 முகமெல்லாம் ஏத்தினோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகா தானே இருக்கு. நிறைய பேர் இந்த குத்து விளக்கையே பட்டு பாவாடை எல்லாம் கட்டி விட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி விடுதா. கிருஷ்ணனுடைய ஒரு பெட்ரூம்ல ஒரு குத்து விளக்கா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்படி நினைச்சு பாருங்க, ஒரு ஜென்மா கிருஷ்ணனுடைய பெட்ரூம்ல ஒரு குத்து விளக்கா இருந்து எரியணும் வெளிச்சத்துல. அந்த குத்து விளக்கு பிரகாசமா இருக்க, ஜோதியா இருக்க, ராதா கிருஷ்ண லீலைகளை ரசிக்கணும். அது அனுபவிச்சுதான் பாரு, பிரார்த்திச்சுதான் பாரு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல். யான தந்தத்தினால பண்ணப்பட்ட கால்களை கொண்ட கட்டில். அதனடா யான தந்தத்து மேல கட்டில் அப்படின்னு, யான தந்தத்தோட கால்கள்னால கட்டில் அப்படின்னா, கிருஷ்ணன் குவளையா பீடம் யானையை வதம் பண்ணி அது கொம்பை முறிச்சு எடுத்துட்டு வேணும். அந்த கொம்பை கொண்டு ராதிகா ராணிக்கு கட்டில் பண்ணி கொடுக்கணும். வீர மங்கையா அதுல படுக்கும்போது அவளுக்கு அப்படியே கிருஷ்ணன் எப்படி இந்த குவளையா பீடத்தை வதம் பண்ண, வா கிருஷ்ணா ஜோராணி அப்படின்னு அந்த கிருஷ்ண ஸ்மரணையில படுப்பாளாம். அது ஒரு சந்தோஷம் இல்லையா? புருஷனுடைய வெற்றி, புருஷனுடைய காம்பீரியம், புருஷனுடைய பலம், இதெல்லாம் பெண்டாட்டிக்கு ஒரு உடம்புல திமிர கொடுக்கும். அப்படி அது ஒரு ஒரு வனப்பு கூடும். புருஷன் அழகா இருக்கான், புருஷன் ரொம்ப நல்ல குணவானா இருக்கான், புருஷன் புத்திசாலியா இருக்கான், புருஷன் இளமையா இருக்கான்னா தானாகவே மனைவியுடைய சரீரத்தில் ஒரு வனப்பு கூடும். அதுவும் ராதிகா கேட்கணுமா? கிச்சாவை பர்த்தாவை வச்சுருக்காள. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம். ஆனால் மெத்துன்ற மெத்து இருக்கணுமா அந்த பஞ்சசயனம். 5 விதமான குணங்கள் இருக்கணுமா படுக்கைக்கு. வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, பரிமளம், இப்படிலாம் இருக்கணுமா. அதை படுத்தாலே நல்லா தூக்கம் வரணும், நல்ல சுகந்தம் வீசணும். நல்ல வேளை இந்த மாதிரி பெட்டெல்லாம் நமக்கு இல்லாத வரைக்கும் நல்லது. பெருமாளுக்கு தாயாருக்கு தானே இப்படி கொடுக்கணும். அப்படி படுத்தான்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா. ஆனா அவள் இதை விட மென்மையா இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியம். இந்த ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா மாதாவும் அயோத்தியா விட்டு கிளம்புறா. முதல் நாள் ராத்திரி குஹனுடைய அந்த சிங்கிபேரபுரத்துல ஒரு மரத்தடி கீழே படுத்துக்கிறார், மரத்தடியில படுத்துக்கிறார். அப்ப அழகா நல்ல இளந்துளிரால பண்ணப்பட்ட ஒரு மெத்தையத்தான் தயார் பண்ணி வைக்கிறான் குஹன். குஹப்பெருமாள் பண்ணி வைக்கிறார். நல்ல மென்மையா இளந்தளிர் புஷ்பங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் படுத்துக்கிறதுக்கு. அதுல தாயாரும் பெருமையும் படுக்கிறான். தாயார் அசந்து போறா, ஜோரா இருக்கு எந்த படுக்கை அப்படின்னு. இப்ப தாயாருக்கு படுக்கிறதுக்கு தலகாணியில் தலை வச்சு படுத்தவள். தலகாணி இல்லாம எப்படி படுக்கிறதுன்னு தெரியல. அப்ப ஒன்னு ராமச்சந்திரமூர்த்தி தன் கையை அப்படி நீட்டுறாராம். ராமனுடைய தோளையே தலையணையா வச்சுட்டு படுக்கிறாளாம் சீதா மாதா. எப்படி இருக்கும் பாருங்க. அதுபோல பகவானும் தாயாரும் இந்த சேர்த்தி அனுபவிக்கிறதே ஒரு அழகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற
பஞ்சசயனத்தின் மேல் ஏறி. அழகா 5 விதமான லேயர்னு சொல்றா பெரிய. அந்த பெட்டு 5 லேயர்ல இருக்காங்க சாஃப்டா. அது மேல் ஏறி சும்மாலாம் டக்குன்னு சாதாரண ஒரு கட்டில் மாதிரி இருக்கு. இந்த லோ ஹைட் பெட் எல்லாம் சொல்லுவேன், அப்படி அந்த மாதிரி இல்லையா, நல்ல ஹைட்டா இருக்கும் பெட்டு. இன்னைக்கும் இந்த செட்டிநாடு பக்கத்துலாம் போனா இந்த கட்டில்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹைட்ல தான் இருக்கும். அதுல ஏறுறதே ஒரு அழகுதான். இந்த ராதிகாவுக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், ஏற முடியாதான். அப்ப கிருஷ்ணன் அதை இடுப்பை பிடிச்சு தூக்கி அந்த கட்டில் அப்படி ஏற்றி விடுவானா. அது ஒரு சுகம் தானே. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி. ஒரு ஜென்மா நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜென்மா நீங்க அந்த கட்டிலா இருந்து பக்தி பண்ணாதான் தெரியும். ஒரு ஜென்மா ராதையும் கிருஷ்ணன் படுத்துக் கொள்ளும்படியான அந்த மெத்தென்ற பஞ்சசயனமா இருக்கணும். அப்பதான் இந்த சுகம் என்ன அப்படின்னு புரியும். மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொங்கை மேல். அழகான புஷ்பங்கள் எல்லாம் தலையில சூடி வந்திருக்கும்படியான நப்பின்மையுடைய திருமார்பில் கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய் திரவாய். அந்த ராதிகாராணியுடைய திருமார்பு மேல தலை வைத்து படுத்துருக்க கிருஷ்ணா, நீ சும்மா படுத்தலுக்கு எங்களுக்கு தெரியும்டா. ராதிகாராணி வசதி தான், நப்பின்மை சிரேஷ்டம் தான், இல்லைன்னு நாங்க சொல்லல. அதுக்காக எங்களை நீ தள்ளி விட்டுடுவியோ? அது எப்படி தள்ளி விட முடியும்? பகவான் தனிச்சத்து, பகவான் பொது சொத்து. அதாவது பகவான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான், ஆனா அதே சமயத்துல பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். சில சந்தர்ப்பங்கள்ல திருப்பதி பெருமாளுக்குலாம் எல்லாம் வைடூரியத்தினால கிரீடம் எல்லாம் சாத்துவா. சாத்துவாளுக்கு ஸ்பெஷலா மரியாதை எல்லாம் பண்ணுவா. அதனால அவ பாக்குறது மட்டும்தான் சாத்துவான்னு இல்லை. அவ பார்க்கும்போது சாத்தும்போது அவ பார்ப்பா, சாத்தி முடிச்ச பிறகு எல்லாருமே பார்ப்போம். சமயத்தில் சாத்தும் போதே பல பேர் பார்ப்போம். ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஆனா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். கிருஷ்ணன் அந்த கோபுர யசோதையோட பிள்ளை தான். ஆனா அவ மட்டுமா அனுபவிச்சா? கோபர்கள் கோபிகள் அனுபவிச்சா. ஏன் கோபர்கள் கோபிகள் மட்டும்தான் அனுபவிச்சா? மாடு கண்ணுக்குட்டிகள்லாம் அனுபவிச்சது. ஏன் அவ மட்டும்தான் அனுபவிச்சாலான்னு? பூதனா, சகடாசுரன், காளியன், திருநாவர்தன், தேனுகாசுரன் எல்லாரும் தான் அனுபவிச்சா. சோ எல்லாரும் அனுபவிக்கலாம். ஆண்டாள் சொல்றா, அம்மா ஏ கிருஷ்ணா, எங்களுக்கும் நீ உன்னை கொடு. ஆமா, ரொம்ப அழகா புரந்தரதாசர் கேட்கிறார். அஜாமிலனோ அண்ணனோ, விபீஷணனோ தம்மனோ. அஜாமனுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் என்ன கூட பிறந்த அண்ணனோ, இல்லாட்டி விபீஷன் என்ன தம்பியோ, நான் மட்டும் உனக்கு என்ன அந்நியனோ அப்படின்ற. எனக்கு கிருபை பண்ற உனக்கு என்ன கஷ்டம்? இந்த பூமி பந்துல நானும் ஒரு ஜீவன் தானே, உன்னால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒருத்தன் தானே. நான் சரியா இருக்கேன் இல்லைன்றது ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனா உன் கிருபை பொதுவா தானே இருக்கணும், அதுல பாரபட்சம் கூடாது. எனக்கு கிருபை பண்ணு அப்படின்ற. பகவான் கிட்ட கிருபை செய் அப்படின்னு கேட்கறதுல முழு அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அதனால ஆண்டாள் சொல்றா, வைத்து கிடந்த மலர் மார்பா, மலர் போன்ற அழகான மனம் வீசக்கூடிய மென்மையான மார்பை உடையவனே, வாய் திறவாய். அழகா அந்த வாயை தரும் என்னடி சொல்லுவோளேன்னு ஒரு வார்த்தை பேசேன்டா கிருஷ்ணா. நீ பேசணும்னு தானே நாங்க காத்துட்டு இருக்கோம். நீ பேசினா போதுமே. நீ பேசுறத காட்டிலும் உயர்ந்த ஒரு விஷயம் உண்டு. உன் குரல் கேட்கறது அற்புதம் தானே. அழகா அர்ஜுனன் கீதை கேட்டு கேட்டு மயங்கறான். ஏண்டானா கிருஷ்ணன் பேசுற துணியா அழகா இருக்கான். நீ பேசி பார்க்கணும். நீ கிருஷ்ணன் கிட்ட பேசேன்னு சொல்லு. கிருஷ்ணா நீ பேச, கிருஷ்ணா நீ பேச, கிருஷ்ணா நீ பேச கேட்டு பாரு. ரொம்ப அழகா அவன் பேசுவான். அது ரங்கநாதனுடைய ஒரு துவனி, மதுர துவனி. உடுத்தி கிருஷ்ணன் இந்த குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். குருவாயூரப்பன் கேட்கவே வேண்டாம், குறும்பன். பார்த்த சாரதி காம்பீரியமா பேசுவார். அனந்த பத்மநாபன் ரொம்ப ராயலா பேசுவார்.
பாண்டுரங்கன் ரொம்ப ஸ்டைலிஷா பேசுவார். திருப்பதி பெருமாள் ரொம்ப பரிவோட பேசுவார். பத்ரி நாராயண் கான்பிடன்ஸ் கொடுக்கும்படியா பேசுவார். ஸ்ரீநாத்ஜி குழந்தையாகவே பேசுவான். துவாரகாதீசன் ராஜா மாதிரி பேசுவான். பாங்கே பிஹாரி காதலனா பேசுவான். என்ன சொல்லணும் சொல்லு, இவ்வளவு வெரைட்டியா கிருஷ்ணன் பேசுவான். நீ எத்தனை நாள் கிருஷ்ணன் உன்கிட்ட பேசணும்னு எங்கிருக்காய் சொல்லு. அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாளு, இவா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. என்னத்துக்கு இவ பேசினா என்ன, பேசலன்னா உனக்கு என்ன? சரியா சொல்லணும்னா இவாள்லாம் பேசலன்னா தான் உனக்கு லாபம். என்ன லாபம் அப்படின்னா அவங்ககிட்ட பேசணும், நிறைய டைம் கிடைக்கும், நிறைய பக்தி பண்ணலாம், நாமஜபம் பண்ணலாம். இவாளோட நீ அவங்ககிட்ட பேசினா வச்சுக்க, அவன் நேரத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிருவா. ஜாகிரதை. மனுஷா கிட்ட மட்டும் 1000 மடங்கு ஜாகிரதையா இரு. படுத்தி எடுக்கிறதுல கெட்டிக்கார மனுஷா. புரிஞ்சுதா? அப்ப ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணா பேசேன்பா. அதுவும் இப்ப பேசினா பிரேமையோட பேசுவானா. ஏன்னா ராதிகாவுடைய பிரேமையில வசப்பட்டு கிடக்கிறான். அதனாலதான் ஆண்டாள் அவன் படுத்துட்டு இருக்கிற அழக பார்த்துட்டு பேசுறா. ஐயோ இப்ப பேசினா அழகா இருக்கு, முன்னாடி சொல்லுடி அப்படின்னு ஒரு காதலாகி கசிந்துருகி பேசுவானா. குத்த விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். காலங்காத்தால கிருஷ்ணா எழுப்புன்னு சொல்லிட்டு படுத்துவாங்க. எழுந்துருமா எழுந்துரு அப்படின்னு அவன் சொல்லி எழுப்புவான். நீ அவன்கிட்ட பேசு, அவன்கிட்ட நீ சொல்ல கிருஷ்ணான்னு சொல்ல. நீ பேசுறதே பகவான் கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் அவன் பேசுறதையும் கேள. தொண்ண பேசாதையே, கொஞ்சம் கிருஷ்ணன் பேசுறத காது கொடுத்து கேள. வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினா. இப்ப கிருஷ்ணன் எழுப்பிட்டாலும் அடுத்து ராதிகா எழுப்புறா. மைத்தடம் கண்ணினா, அழகா கண்கள்ல மை தீட்டின்னு இருக்கலாம். இந்த கண்ணுக்கு நிஜமாவே மை தீட்டினா ஒரு அழகுதான். மைத்தடம் கண்ணினாய். இந்த அலங்காரம் கூட நம்ம தெரியவா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நேச்சுரலா பண்ணிருக்கான். கண்ணுக்கு நல்லது, கண்ணு எடுப்பா தெரியும். இந்த காலத்தெல்லாம் நிறைய மாறி போயிடுத்து. ஆனா அது வச்சிருந்த அழகுதான். இந்த குட்டி குட்டி பெண் குழந்தைகள்லாம் இருக்கு, நவராத்திரிக்கு கண்ணில் மையெல்லாம் தீட்டுண்டு, காதுல ஜிமிக்கி எல்லாம் போடணும், நெத்தி சுட்டி எல்லாம் வச்சுட்டு பட்டுப்பாவாடை பட்டு சொக்கா போடுங்கன்னா குஞ்சலமா அழகு சொட்ட சொட்ட இருக்கும். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, அந்த ராதிகாவில் அழகா இருக்கா. மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். ஏ ராதே, நீ எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த கிச்சாவை எழுப்பவே விட மாட்டேடி அப்படின்றா. அதாவது ஒரு 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 ராதிகாவிடத்துல ஒரு உரிமை. என்னடி ராதே, நீ சும்மா அவனை அப்படி தூங்க வச்சிருக்க, அவனை எழுப்பி விடுறி. நீ அவன் விட்ட, நீ எழுப்பியா எழுந்துருவான். நீ எழுப்பி வாங்கி எங்களுக்கு கிருபை பண்ண வேண்டாமா? நீ எப்ப பார்த்தாலும் அவன் தூங்கட்டும் தூங்கட்டும் தூங்கட்டும்ன்ற. ராதிகாவுக்கு கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதாவது கிருஷ்ணனை எந்த காரணத்தை கொண்டும் அவர் தொந்தரவே பண்ண மாட்டான். இந்த தேவர்கள்லாம் இருக்கா பாருங்க, அவளுக்கு நேரம் காலம் ஒன்னும் கிடையாது. எப்ப போகலாம் சுவாமியை டிஸ்டர்ப் பண்ணலாம், இப்படியே அலைதான். தத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் விஷா கபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்த சமாஹித அப்படின்னு பாகவதம் சொல்றது. தேவர்கள் எல்லாம் திருப்பாக்கடல்ல போய் எப்ப வேணாலும் பிரபு காப்பாத்துங்கோ, ரட்சிக்கணும், ரக்ஷமாம் அப்படின்னு கதை வரலாம். இந்த பாகவதாலாம் கண்ணனை எழுப்புறதுக்கே மனசு வராதான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டமே, கொஞ்ச நேரம் ஆட்டமே அப்படின்னு வரலாம். இந்த பண்டரிபுரத்துல எல்லாம் இந்த கிருஷ்ணனை எழுப்புறதுக்கு அப்படி யோசிப்பா. சரி பாவம் கொஞ்சம் பனியமா இருக்கே, கொஞ்சம் வெயில் ஆகட்டும் அப்புறம் எழுப்பலாம் அப்படின்னு. ஏன்னா பிரபுவுக்கு ஒண்ணு கஷ்டம் வந்துடப்படாதேன்னு படியக்கூடிய ஒரு வாத்சல்யம் அவளுக்கெல்லாம். அதனாலதான் நான் ராதிகா ராணி அவ பாட்டுக்கு பிருந்தாவனத்தை இருந்து பக்தி பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணன் கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்கறதே கிடையாது. கிருஷ்ணனுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு நடக்கக்கூடியவள் ராதிகா. அதனாலதான் இந்த ராசக்கிரீட சமயத்துல கோபிகைகளுக்கெல்லாம் அகம்பாவம் வந்துடுறது. அகம்பாவம் வந்த உடனே கண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு மறைஞ்சு விடுறான். இந்த கோபிகள்லாம் புலம்புறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டா ஒரே ஒரு கோபி மட்டும் கண்ணனோட போயிருக்கான்னு. அப்புறம் யாரான்னு கண்டுபிடிச்சிட்டா ராதிகான்னு தெரிஞ்சு கொடுத்து.
ராதிகாவுக்கு மனசே இல்லையா, கிருஷ்ணன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்தான். என்னடா அண்ணா, இந்த கோபிகளோட அழகா ராசம் ஆடலான்னு பார்த்தோம், இப்படி அகம்பாவத்துல இப்படி பண்ணிடுத்துலேன்னு வருத்தப்படுறான். அப்ப ராதா பார்த்தான், இப்ப நம்ம மட்டும் தனியா போனா அவன் நினைச்சிட்டு இருக்கான், சரி நமக்கு சுகம் கொடுக்கணும்னு வந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எது சுகம்னா எல்லா கோபிகளோட சேர்ந்து ராசம் ஆடுறது. அப்ப கிருஷ்ணனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி உடனே ராதிகா அகம்பாவம் இருக்கிற மாதிரி நடிச்சு, கிருஷ்ணா என்னால நடக்க முடியாதுடாப்பா, உனக்கு நான் தான் முக்கியம்னா என்ன தூக்கிண்டு போ அப்படின்றாலும். உடனே கிருஷ்ணன் கீழே உட்காந்து என் தோல் மேல ஏறிக்கோ தூக்கிண்டு போறேன்னு சொன்னான். சொல்ற உடனே ராதிகா அட்டகாசமா சிரிச்சு நான் தோல் மேல காலை பூரா உடனே பகவான் மறைஞ்சு விடுறான். அப்ப உடனே ராதிகா ராணி பார்த்தா, சரி கிருஷ்ணன் என் மேலேயும் கோச்சுட்டான், அப்ப இப்ப எல்லா கோபிகளும் சேர்த்து நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா பகவான் தானா வருவான்னு சொல்லி எல்லா கோபிகளையும் சேர்த்து அழகா கோபிகா கீதம் பாடுறா. தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணான் ஏவ காயந்தியோ நான் ஆத்மாகாராணி சஸ்மருகுன்னு அவன்கிட்டயே மனசை கொடுத்துட்டு அவனுடைய லீலைகளையே பேசிட்டு அவனுடைய சிந்தனையிலேயே வீட்டையும் மறந்துவிட்டு பக்தி பண்றாங்க. அப்ப பகவான் தானா ஓடிட்டு வரான். அதுபோல அப்பேற்பட்ட ஹிருதயமுடையவள் ஆண்டாள், அப்பேற்பட்ட ஹிருதயமுடையவள் ராதிகா. அப்ப ராதிகாவை கிட்ட ஆண்டாள் சொல்றா, இவன் பர்த்தாவை அழகா சுகப்படுத்தணும்னு வச்சிருக்காய், நாங்களும் அதுக்குதான் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா அவனுக்கு தெரியும் எல்லாரும் பக்தி பண்றோம், அவளுக்கு கிருப பண்ணணும். அப்ப மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயார். நீ உங்க பாத்துக்கார பிரியப்படா நினைக்கிறேன், நாங்கெல்லாம் ராவணன் மாதிரி இருந்தேன், உங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்காக வரல, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம், சரியா? அப்ப எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவையோர் என்பாவார். உனக்கு இது அழகில்லை ராதிகா, அவனே உன்னை பிடிச்சு வச்சுட்டு இருந்தா கூட மீறி நீ எங்களோட தானே வரணும், அதானே அழகு. வாடிராதே, ஹே வாடா கிருஷ்ணா, நாங்கெல்லாம் உங்க ரெண்டு பேர் அணுகுறதா காரணம் நீங்க பாட்டு சௌக்கியமா தூங்கிட்டு போயலாம். குழந்தை பசிக்கிறதுன்னு எழுதிட்டு இருக்கும் சமயத்துல குழந்தைக்கு வேண்டியது பண்ணா நம்ம அப்பா அம்மா அழகா பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்தா அது ரசமாவா இருக்கும். குழந்தை தானே முக்கியம். உங்க ரெண்டு பேருடைய சேஃப்டி என்பம் நன்னாத்தான் இருக்கு, இல்லை நாங்க சொல்லல. ஆனா எங்களுக்கு அதை ரசிக்கணும், அதை அனுபவிக்கணும், எங்களுக்கும் அந்த ஆனந்தம் வேணும்னு டிமாண்ட் பண்றான். இப்ப டிமாண்ட் பண்ணலாம், உனக்கும் அந்த ரைட்ஸ் உண்டு. தாயார் பெருமாள் காலில் இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம். கேட்கவே இல்லைன்னாலும் தப்பு இல்லை, கேட்டாலும் குத்தம் இல்லை. அதனால கேளு, தாயார் பெருமாள் சேர்த்திய கேளு. அப்படிலாம் முடியுமானா ராமானுஜருக்கு நடந்திருக்கே. ராமானுஜர் விந்தியமலை காட்டுல தனியா நிக்க, யாதவ பிரகாசன் அவர் கங்கையில அழிச்சுட்டு போய் தள்ளி விட்டு கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது கோவிந்தர் வழியா விஷயம் தெரிஞ்சவொடனே அவர் காட்டுல அங்கங்க அலையிறார் ராமானுஜர். அப்ப வழி தெரியலையே அப்படின்னு கதறும் பொழுது வேடுவன் வேடு வச்சு வேஷத்துல காஞ்சி வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் வரா. அழகா ராமானுஜரோட ராத்திரி படுத்துக்கிறார். ஒரு பக்கம் பெருமாள் படுத்துக்கிறார், இன்னொரு பக்கம் தாயார் வேடு வச்சு படுத்துக்கிறார், நடுவுல ராமானுஜர் படுத்துக்க வச்சுட்டு தைரியமா தூங்குடா குழந்தை அப்படின்னு சொல்றா. அதோட நல்லா இருக்கும் பாரு. ஆண்டாள் சொல்ற அந்த மாதிரி அனுபவம் தான் எங்களுக்கு வேணும். ராத்திரியே நீ படுத்துக்கும் போது ஒரு பக்கம் பகவான் இருக்கா, இன்னொரு பக்கம் தாயார் இருக்கான்னு படுத்து பாருங்க. ஒரு பக்கம் ராதை, ஒரு பக்கம் கிருஷ்ணன், ஒரு பக்கம் ரங்கநாயகி, ஒரு பக்கம் ரங்கநாதன், ஒரு பக்கம் ஹரிலட்சுமி, ஒரு பக்கம் பத்மநாபன், ஒரு பக்கம் ருக்குமாயி, இன்னொரு பக்கம் பாண்டரங்கன். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பக்கம் அலர்மேல் மங்கா, இன்னொரு பக்கம் வெங்கடாச்சலபதி. ரொம்ப 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 சுகமான அனுபவம். ஆண்டாள் அந்த மாதிரி அனுபவம் வேணும்னு கேட்கிறா. ஜோர் இல்லையா? அப்ப நீயும் கேள, உன்னாலையும் முடியுமே. அப்ப தத்துவம் அன்று தகவேலோ ரெம்பாவா. அதாவது ஆண்டாள் சொல்றா, தாயார் இன்னும் ஏற்றம், பெருமாளுடைய கிருபையை காட்டிலும் ஏற்றம் யாருக்குன்னா தாயாருடைய கிருபைக்கு தான், கிருபை தான். அதனால நீ கிருபை பண்ணுமா, அவன் தான் அப்படி பண்ணானா நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தாயாரையும் பெருமாளையும் எழுப்புறான். ஒரு தடவை அந்த பாசகம் சொல்லுவோமா, திரும்பி நம்ம சேர்ந்து. குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல்
வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை, எத்தனை போதும் திரளவட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால், தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். சரியா? இப்ப இன்னிலேருந்து ராதையும் கிருஷ்ணனையும் சேர்த்து அனுபவிக்கிறார். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.